வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 15/1/2026 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே தை மாதம் என்பது வியாழக்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடைபெறுகின்ற உங்களுடைய ராசியிலே மகர ராசி என்பது தொழில்காரகனுடைய ராசியிலே பிறந்த சரராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசியிலே மகர ராசி அமைய பெற்று இருக்கின்றது. இந்த ராசியிலே சுக்கிரனும் சூரியனும் இருக்கின்றதும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான், 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்திலே 3-12 குடையர் விரையாதிபதி குரு பகவான் இருக்கின்றதும் ராசிக்கு 11ஆவது இடத்திலே சந்திர பகவான் 7 குடையர் அமைய பெற்றும் ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் இருக்கின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதங்கள் பிறக்க இருக்கின்றது. குலதெய்வங்களின் நவக்கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு சகல விதமான இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு யோக பலன்களின் மகர ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற அற்புதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு பிறக்கின்ற தித்திக்கக்கூடிய பொங்கல் திருநாளிலே 2ஆம் இடத்திலே ராகு பகவான், 3ஆம் இடத்திலே சனி பகவானும் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த தை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது ராசிக்கு வரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் புதனும் செவ்வாயும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தை 1ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் புதன் பகவான் தை மாதம் 3ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். 20ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சியாக இருக்கின்றார். இது கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ராசியிலேயே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் நல்லதொரு சேர்க்கை என்பது உங்களுக்கு அமைய பெற்று இருக்கின்றது. என்றாலும் கூட 6-8 தொடர்புகள் என்பது ராசியிலே இருக்க பெறுகின்ற காரணத்தினாலே வாக்கு ஸ்தானங்களிலே, குடும்ப ஸ்தானங்களிலே, பொருளாதார சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் தை மாதங்களாக இருக்கின்றது. அதே ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே இருக்கின்ற பொழுது சுய நட்சத்திரத்திலே இங்கே பவனி வருகின்ற காரணத்தினாலே அவர் உங்களுக்கு ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கூட்டாளிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்களாக பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இங்கே இருக்க பெறுகின்றது. காரணம் 2ஆம் இடத்திலே ராகு பகவான் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற ஒரு அமைப்பும் 7 குடையவர் 12ஆம் இடத்திலே மறைந்து இங்கே இந்த தை மாதங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அங்கு இங்கும் பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு 7 குடையவர் லாபஸ்தானத்திலே அமைய பெற்று பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலையும் மாதம் துவக்கத்திலேயே செவ்வாயும் புதனும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருந்து அவர்களும் 6ஆம் இடத்திலே குரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய குருமங்கல யோகத்திலே இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த தை மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் குடும்ப ஸ்தானங்களாக இருந்தாலும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. என்றாலும் கூட பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 2ஆம் இடத்திலே சுய நட்சத்திரத்திலே பவனி வந்து 8ஆம் இடத்திலே ராகு பகவான் 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கேது பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே அவர் உங்களுக்கு 5-10 குடையர் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தேவையில்லாத விரை செலவுகள் வந்து போகின்றதும் மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த தை மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால எதுவாக இருந்தாலும் 5-10 குடையவர் ராசியிலே இருக்க பெறுகின்றார். அப்போ குலதெய்வங்களால் நல்லதொரு மாற்றங்கள், பெண்களால் உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, சிந்தனைகளிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் 5 குடையவர் 10 குடையவரும் உங்களுக்கு ராசியிலே இருந்து அவருடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது இங்கே கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த தை மாதங்களிலே சகல விதமான யோக பலன்களை அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இங்கே அமைய பெற்று அவர் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே அமர்கின்ற பொழுது 7ஆம் இடத்திலேயே பார்க்கின்ற அற்புதம் என்பது இந்த தை மாதங்களிலே சுபபோகமான அற்புத உயர்வுகளை, கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பொங்கி வழியக்கூடிய அற்புதம் என்பது தித்திக்கக்கூடிய இந்த தை திருநாளிலே உங்களுக்கு வரக்கூடிய இந்த ராசி பலன் என்பது தை மாதங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வையிலேயே உங்களுக்கு சுக்கிரன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் கலத்திர காரகனும்
7ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் இந்த கோச்சார ராசி பலன்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். 5 குடையவரும் இங்கே செவ்வாயிடம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறாதவர்களுக்கும் குலதெய்வங்களால் அருட்கடாட்சம் அற்புதத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தை மாதமாக இருக்கின்றது. உங்களுக்கு 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10 குடையவரும் தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலேயே மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது இங்கே இருக்கின்றது. 4-11 என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே தாய்மார்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதம், பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த தை மாதங்களிலே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. காரணம் லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியவர் உச்சம் பெறுகின்ற அற்புதம். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த உச்சம் பெறுகின்ற இடங்களிலே உச்சத்தை வீடு கொடுத்தவரும் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவானும் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற தை மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது முக்கியமாக இங்கே கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அந்த 7க்கு உடையவர் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சந்திர பகவானும் லாபசானத்திலே அமைய பெற்று அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பூர்வீகத்தால் குலதெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு யோகத்தை குலதெய்வங்களால் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற அற்புதம் என்பது குரு பகவானுடைய பார்வையும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலையும் 11வது இடத்திலே குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு மகர ராசிக்கு பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம். 10ஆம் இடத்திலே 2-10 குரு பகவானுடைய பார்வையை கிடைக்கின்றது. இங்கே பொருளாதாரம் வாங்கி கொடுக்கக்கூடியவரும் பேங்கு சம்பந்தப்பட்ட லோன் கிடைக்காதவர்களுக்கு லோன் கிடைக்கப் பெறுகின்றது. இப்போ தங்க நகைகள் பொன்பொருள் ஆவணங்கள் வாங்கக்கூடிய வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த தை மாதங்களிலே தித்திக்கக்கூடிய தை மாத திருநாள்களிலே உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை மகர ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 5-10 யோகாதிபதி அமைய பெற்று 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்லாதது மகர ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்ல 9 குடையவரும் இங்கே உங்களுக்கு 6 குடையவரும் இங்கே அமைய பெற்று புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி இருந்தாலும் கூட யோகாதிபதியுடன் நிறைவு பெறுகின்ற காரணத்தினாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. என்றாலும் கூட குடுக்கல் வாங்கல்களிலே கணவன் மனைவி அனைவர்களிடமே நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. என்றாலும் கூட ஒரு சிறு தடை தாமதங்களிலே பம்பு வழக்குகள் பெற்றோர்களாக இருந்தாலும் தகப்பனாராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் கூட இங்கே அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அங்கே இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த தை மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் எதுவாக இருந்தாலும் கூட பஞ்சமாதிபதி பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கின்றது, புதன் பகவான் இருக்கின்றது மட்டுமல்ல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அங்கு பாதகாதிபதியும் இருக்கின்றது. அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் பார்க்கக்கூடியது கொஞ்சம் ஒரு சிறு கூட்டாளிகள் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்டு தேவையில்லாத ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனமும் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே உங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. ஆகையால் மகர ராசிக்கார நேயர்களுக்கு எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. தொழிலிலே நல்லதொரு மாற்றங்கள் குடும்ப ஸ்தானங்கள் குடும்ப அமையாதங்கள் அமைய பெறுகின்றது. கணவன் மனைவிகள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம், கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம், சகல விதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 7 11ஆம் இடத்திலே இந்த பிறக்கக்கூடிய தித்திக்கக்கூடிய தை மாத பொங்கல் திருநாளிலே இந்த 7 களத்திர ஸ்தானாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11வது இடத்திலே ஆசையபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இதனால் வரையில் குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் உள்ளவர்களுக்கும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய இந்த வழிகளிலே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கல்யாண வைபவங்கள் அனைத்தும் சுபபோகமான சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் அனைத்துகளிலுமே அற்புத உயர்வுகளை தை மாதங்களில் இருந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாதது பொன் பொருள் என்று சொல்லக்கூடிய நகைகள் வாங்கக்கூடிய தங்க நகைகள் வாங்கக்கூடிய அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.